டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் டாக்கிங் த டாக் பாசிட்டிவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவுகளில் கூட இதுக்கு தொடர்புடைய செய்திகள் தான் பார்த்தோம். சென்ற பதிவில் ஒரு வார்த்தை சொன்னோம், பேசுறது நம்மளுடைய நாக்கு இருக்கு, த டங் இஸ் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னோம். எதுக்கெல்லாம் காட்டிலும் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பேசுகிறோமோ தட் ஷேப்ஸ் அவர் ரியாலிட்டி, அது பார்த்தோம். அதனால் எப்போவுமே எப்படி பேசணும், என்ன சொல்லணும், ஸ்டாப் சேயிங் ஐ எம் ஹர்ட், ஐ எம் டிப்ரெஸ்ட், ஐ எம் டெஸ்ட்ராய்டு, ஐ எம் ஷட்டர்ட், ஐ எம் புரோக்கன் அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். அது ஆங்கிலத்தில் இருக்கிற சிறப்பாக அது ஒரு ஃபேஷனான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதில் எப்படி இருக்கணும், எனக்கு எல்லாமே போயிடுத்து, எல்லாம் உடஞ்சிடுத்து, மனம் முறிஞ்சிடுது அப்படின்னு சொல்ல வேண்டாம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா செய்தியும், எல்லா செயல்களும், எல்லா செயல்பாட்டு முறைகளும் எல்லாமே டெம்பரவரி தான், தற்காலிகமானது தான். எப்படி இருந்தாலும் இதிலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். இதை பற்றி நம்ம அடிக்கடி நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம். எப்பொழுது காலை வருகிறதோ அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணோம், முற்பகல், பிற்பகல், மாலை, முன்னிரவு, பின்னிரவு அப்படின்னு எல்லாம் தான் வரும். ஒரு நாளைக்கு 6 காலம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த 6 காலமும் அடுத்தடுத்து தொடர்ந்து தான் வரும். சூரிய உதயத்திலேருந்து நடுராத்திரி வரைக்கும் நிச்சயமாக இருக்கும். பகல் 11 மணின்னு சொன்னால் அப்படியே 11 மணி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்குமா? ஒரு நாள் நிற்காது. இது சுழண்டு கொண்டு தான் இருக்கும். அது சாதாரண விஷயம்னு நம்மளுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமையே நம்ம எப்படி நாள் ஒரு நாளும் சுழண்டுக்கிட்டு வருது. இன்றைக்கு காலை, நாளை மாலை, நாளை இரவு, அடுத்த நாள் காலை அப்படின்னு ஒரு நாளும் சுழண்டுக்கிட்டு வருதோ அது எப்படி சாதாரண விஷயம். அது நம்மளோட ஒரு கவனத்துக்கு கூட இல்லாமல் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் எதாக இருந்தாலும் தட் இஸ் காலம் என்பது சுழண்டு கொண்டு தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே டெம்பரவரின்னு தான் மனசில் வாங்கிட்டா இதற்காக ரொம்பவும் மனதில் என்ன பண்ண வேண்டாம், ஒரு பாரத்தை நம்ம வாழ்த்துக்க வேண்டாம். என்ன செய்யணும், அதுக்கு ஐ எம் புரோக்கன் அப்படின்லாம் சொல்கிறத காட்டிலும் அப்படி இல்லவே இல்லை, ஐ எம் கிரேட்ஃபுல், ஐ எம் கிராட்டிடியூட் ஃபார் வாட் எக்ஸாக்ட்லி ஐ ஆம் டுடே, ஐ எம் கிராட்டிடியூட் ஃபார் மை ஸ்டடி ஹேபிட்ஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃபைனான்ஷியல் பொசிஷன், ஐ எம் ஹைலி எஜுகேட்டட், ஐ கேன் எஜுகேட் மை செல்ஃப் ஃபர்தர் அப்படின்னு. இப்பொழுது அதாவது நம்ம ஏற்கனவே நல்லவங்களாக தான் இருக்கிறோம், ஐ வில் பி மோர் குட் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு பதில் நாம் ஏற்கனவே சரியில்லை, இனிமேல் இன்னும் கொஞ்சம் நல்லா சரிவன் ஆகும் அப்படின்னு சொன்னால் அதை காட்டிலும் அது ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸ்லேருந்து மேலுக்கு வருது. ஐ எம் ஆல்ரெடி குட், I shall try to be more good from today onwards. இன்னும் சிறப்பானாகவும் நல்ல குணாதிசயங்களை வளர்த்து கொள்ளக்கூடியவனாகவும் இருக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பழக்கத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதனால தான் சென்ற பதிவில் ஒரு சொன்னோம், த மோர் யூ ஸ்பீக் த ரியாலிட்டி, அதை ட்ரூத்ஃபுல்லாக நம்ம சொல்ல துவங்க அது என்ன பண்ணோம், துவங்கின பிறகு நாளடைவில் அதை நம்ம என்ன பண்ணோம், முழு உருவுக்கு நம்மளை கொண்டு செல்லும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் எப்பொழுதும் ஸ்பீக் கிரேட்ஃபுல் அப்படி இருந்தால் கிராட்டிடியூட் டு வாட் எக்ஸாக்ட்லி வி ஆர் டுடே அதுக்கு இருக்கணும். அதனால தான் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி என்னால் இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும் என்னால் முடியும், மீண்டும் முயற்சி செய்வேன், தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளும் நம்ம போடுற முயற்சி நம்மளை மேலும் மேலும் சில என்ன பண்ணோம், ஒரு ஸ்டெப்பு மேலே கூட்டிகிட்டு போகும். அது ஒரு சர்க்கியூட்டஸ் ரூட்டெல்லாம் கிடையாது, ரெகுலராக அழைச்சிட்டு போகிறது தான். அதனால தான் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும், நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கணும். சின்சியராக இருக்கணும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்னு நினச்சிக்கணும். ஒரு டிட்டர்மினேஷன், யூ டிட்டர்மைண்ட் டு டூ திஸ் அப்படி இருக்கணும் ஒரு மைண்ட் செட்டில். அப்புறம் சின்சியராக இருக்கணும். இப்போ எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். ட்ரூத்ஃபுல் டு த செல்ஃப் அப்படி இருந்தால் நிச்சயமாக மைண்ட் செட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பாசிட்டிவான மைண்ட் செட்டு, ட்ரூத்ஃபுல்லான மைண்ட் செட் கிடைக்கும். அதுவே சின்சியராக இருந்தால் நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அந்த பேச்சு தெளிவானதாகவும் ஏற்புடையதாகவும் அதை பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் நிச்சயமாக பாசிட்டிவ் ஸ்பீக்கிங், பாசிட்டிவ் மைண்ட் செட் டு ஸ்பீக் ஃபர்தர். ஒரு சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் சென்ற பதிவில் சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், சோஷியல் இன்டராக்ஷனில் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருந்தால் நம்மளோட எப்படி பண்பாளனாக காட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ பண்பாளனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் அதற்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் நம்ம ஒரு கிராட்டிடியூடோடு பார்க்கணும்.
எப்போவுமே நான் அப்படி இருக்க மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்கிறத அதுபோல் சொல்வதை நிறுத்திவிட்டு யூ ஸ்டாப் சேயிங் லைக் தட். இன்ஸ்டட் யூ ஸ்டார்ட் சேயிங் ஐ எம் கிராட்டிடியூட், ஐ எம் என்ன ஐ எம் ட்ரையிங் டு கம் அவுட் ஃபர்தர், அதன் இன்னும் மேலே சிறப்பாக வருவதற்கு முயற்சி செய்கிறேன், மேலும் சிறப்பான முயற்சிகளை இதில் நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அதுபோல் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்மளோட முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி என்பது நமக்கு அருகாமையில் இருக்கிறது அப்படின்றது தெளிவாக நம்மளுக்கே தெரியும். இது யாரும் நூத்தரவு பார்த்து சொல்ல வேண்டாம், நீ ஜெயிச்சுடுவா அப்படின்னு அவங்க சொல்ல வேண்டாம். நமக்கே இந்த முயற்சிகளை மேற்கொண்டால் அந்த வெற்றி நமக்கு நிச்சயம். வெற்றி வெகு அருகாமையில் இருக்கிறது, வெற்றி வெகு அருகாமையில் இருக்கிறது என்பதை நாமே உணர முடியும். அதனால் எப்பொழுதும் ஸ்பீக் பாசிட்டிவ் என்பதையும், டாக்கிங் த டாக் அப்படின்னா எது போல் பேசணும், நேர்மறை கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள கருத்துக்களையும் எப்பொழுதும் பேசுவதற்கு பழக வேண்டும். அதுதான் நம்மளுடைய பண்பாளராக நம்மளை மாற்றும், பண்புடைய பேச்சாகவும் அது மாறும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.